சிஸ்டத்தில் இப்படி ஒரு எரர் மெசேஜ் எரர் மெமரி கான்ஃபிகர் இன்கரெக்ட்லி ப்ளீஸ் என்டர் செட்டப் ஃபார் மெமரி இன்ஃபர்மேஷன் டீட்டெயில்ஸ் சிஸ்டம் ஹால்டட் அப்படின்னு ஒரு எரர் மெசேஜ் வந்தது. அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல நீங்கள் உங்களோட வயர் எல்லாமே கனெக்ஷன் எல்லாமே ரிமூவ் பண்ணிடுங்க. சிபியூவில் இருக்கிற கனெக்ஷனை ரிமூவ் பண்ணி விட்டுருங்க. ரிமூவ் பண்ணி விட்டுட்டு சேஃப்டியாக பண்ணணும், அதுக்காக தான் ரிமூவ் பண்ண சொல்கிறோம். ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு எல்லாமே என்னென்ன கேபிள்ஸ் இருக்கோ எல்லா கேபிளும் ரிமூவ் பண்ணிடுங்க. ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சைடில் ஒரு டோர் இருக்கும். இப்போ புது மாடல் எல்லாமே ஒரு டோர் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிட்டு இழுத்தீங்க அப்படின்னா ஓப்பன் ஆகிரும். அதுக்குள்ளே வந்து நீங்கள் ரேம் வந்து செக் பண்ணணும். ரேம் வந்து மேபி லூஸ் ஆகிருக்கலாம், அப்படி இல்லைனா டஸ்ட் எதாவது இருக்கலாம். ஸோ அதனால தான் இந்த மாதிரி ப்ராப்ளம் வரும். அதுக்கு நீங்கள் ரேமை முதல்ல பொறுமையாக கழட்டிக்கோங்க. கழட்டிட்டு நல்லா ஒரு டிஷ்யூ வச்சு நல்லா துடைச்சிருங்க. அந்த கோல்டன் கலரில் இருக்க துடைச்சிட்டு திரும்ப மாட்டிட்டு சேம் அதே மாதிரி நீங்கள் ப்ளக் எல்லாமே இன்சர்ட் பண்ணிட்டு சேஃப்டியாக ஆன் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் சால்வ் ஆகிடும். ஸோ இப்போ பாருங்கள், ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ ஓப்பன் ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.